குட் மார்னிங் ஒன்று என்றால் லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர் ப்ரெசன்டேஷன் அதோட தொடர்ச்சி ஸ்டேட்டுட்டரி வேல்யூ ஆஃப் பீஸ் கமிட்டி மீட்டிங் அஸ் பர் ஏபிக்ஸ் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த தீர்ப்புகளில் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன தீர்ப்புகளில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல், 4வது மீடியா. இந்த எக்ஸிக்யூட்டிவ்ன்ற அரசு அதிகாரிகள், மத்திய அரசு, மாநில அரசு. ஜுடிஷியல், உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே உயர் நீதிமன்றம் மற்றும் மாவட்ட கீழமை நீதிமன்றங்கள். லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் இயற்றக்கூடிய பாராளுமன்றம் மற்ற மாநில சட்டசபைகள். அப்போ நம்ம நாட்டில் உலகிலேயே இருக்கக்கூடிய எல்லா கற்றறிந்த அறிவியல் வளர்ச்சி அடைந்த நாடுகள், அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனியில் இருக்க ஒரு எமர்ஜென்சியை தான் நம்ம எடுத்துக்கிட்டு வந்து, இது மாதிரி ஏழே சரத்து இருக்கக்கூடிய யூஎஸ்ஏலேருந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரஷ்யாவிலேருந்து இருக்கு. எல்லா நாடுகள்லையும் தேடி ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைகளை மட்டுமே கண்டெடுத்து அதில் ஒரு 12 குழுக்களாக ஏறத்தாழ ஒரு 300 அரசியல் சாசன நிபுணர்கள் உருவாக்கின ஆன்மா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சாசனம். அதை தான் நானி பல்கிவாலா வெளிநாட்டிலேருந்து வந்து எமர்ஜென்சி டைமில் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்போட சாராம்சம், உயிர்ப்புள்ள விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்னு ஒரு 15 விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் சட்ட ரீதியாக, ஸ்டேட்டுட்டரி ரீதியாக, ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டரில் சொல்லப்படலை. ஐஏஎஸ், கலெக்டர், ஐபிஎஸ் அந்த மாவட்டத்தோட சட்டம் ஒழுங்கை பாதிக்கிறார், எல்லண்டோ பாதிக்கும் அப்படின்றனால பீஸ் கமிட்டி மீட்டிங் போடக்கூடாது. ஸ்டேட்டுட்டரி வேல்யூ கிடையாது. எல்லா பிரச்சனைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கும். 2 தனிநபர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மோட்டிவ், அதை ஜாதிய பிரச்சனையா, மத பிரச்சனையா, மொழி பிரச்சனையா, இனப்பிரச்சனையா, மாநில பிரச்சனையா, அப்படியே விரிவடைஞ்சு யாரோ ஒரு 2 நபர்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் மோட்டிவ், இந்த வேடை மட்டும் அண்டர்லைன், பர்சனல் மோட்டிவை பீஸ் கமிட்டி மீட்டிங்க்கு தவறாக அவங்க ஜாதிய ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக மக்களை பயன்படுத்தக்கூடாது. அப்போ நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் இங்கே உயர்வானது. அதற்கு கீழே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சென்ட்ரல் ஆக்டு, ஸ்டேட் ஆக்ட்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, ஜிஓஸ் இருக்குது, சர்க்குலர்ஸ் இருக்குது. இதை மத்திய அரசோட, மாநில அரசோட எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல், இவங்க 3 தூண்கள் தான் ஃபீல்டில் செயலாற்றுறவங்க. இவங்க 4வது தூண் பத்திரிக்கைன்னு சொன்னாலும் அது ஃபீல்டில் பங்களிப்பில், ஃபீல்டு ஒர்க்கில் இல்லை. இந்த எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல் இவங்க 3 பேரும் தான் கான்ஸ்டியூஷனுக்கு கீழே இயற்றப்பட்ட சட்டங்களை மத்திய அரசுலேயும் மாநில அரசுலேயும், இராணுவம் மத்திய அரசுக்கு பாதுகாப்புனா மாநிலங்களுக்குள்ள காவல்துறை பாதுகாப்பு, எல்லண்டோவை பாதுகாக்கிற பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது. இதை செய்கிறதுல பீஸ் கமிட்டி மீட்டிங்கிற ஒரு ஸ்டேட்டுட்டரி டேர்ம் கிடையாதுன்றதுனால, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாகார்ஜுனா மில்ஸ் கேஸில் 86, 89 நம்மளோட ஏபெக்ஸ் கோர்ட் டிசைட் பண்ணியிருந்தாலும், ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியன் ஜெய் அடங்கிய ஒரு 3 பேர் பெஞ்சஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் கூட, ஆர்டிகிள் 226, 227 அந்த இன்ஹரண்ட் பவரில் ஜுடிஷியல் ஆக்டிவிசமாக ஒரு லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜியாக இதுக்கு ஒரு சொல்யூஷனை தந்த ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதனோட கேஸ் லாஸை நான் இதுக்கு முந்தைய பகிர்ந்துக்கிட்டேன். இதோட அல்டிமேட் ஸ்பிரிட் என் சிற்றறிவுக்கு எட்டினதை பகிர்ந்துருக்கேன், அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டாக பகிர்ந்துருக்கேன். ஒரு 2 நபர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இன்டென்ஷன், மோட்டிவ் எதுவாக இருந்தாலும் ஒரு ரெவன்யூ அதிகாரி, அதை நான் கன்சைஸ் பண்ணி சொல்லிடுறேன், கிஸ்டாக சொல்லிடுறேன். பீஸ் கமிட்டி மீட்டிங் அப்படின்னு ஒன்று கூட்டணும்னு ஸ்டேட்டுட்டரி கிடையாது, சட்டப்படி அப்படி கிடையாது. ரெவன்யூ ஆக்டில் அப்படி சொல்லலை, சிஆர்பிசியில் அப்படி சொல்லலை, இப்போ இருக்க பிஎன்எஸில் அப்படி சொல்லலை. அப்படின்ற பட்சத்தில் பொதுவாக கலெக்டர்கிட்ட போகிறோம், ஒரு மனு கொடுக்குறோம், ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட போகிறோம், கமிஷனர்கிட்ட, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்கிட்ட. அவங்க என்ன செய்கிறாங்க, இரு தரப்பை விசாரிக்கிறாங்க. விசாரித்த பின்னாடி அது டைவர்ஸ் கேஸா, சொத்து பிரச்சனையா, இல்லை அவங்களோட பிரச்சனை என்னவோ அதுக்குரிய கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி சொல்வது தான் சரி. இதுதான் என்னோடது. இதில் நான் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டியது என்னென்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு நம்ம சொல்கிறோம், அடிப்படை உரிமைகள்னு.
வி த பீப்புள் ஆஃப் இந்தியாவுக்கு அடிப்படை உரிமைகள் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அடிப்படை கடமைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படை கடமைகளுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் அகாடமிக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு இந்திய குடிமகன் ஒரு உலகளவில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல அம்சங்களையும் தேர்ந்தெடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு அறிவியல் பரிணாம வளர்ச்சி அடைந்த இந்தியன் அரசியலமைப்பு சாசனத்தை அதை நம்ம கடைபிடிக்கணும். அது நம்மளோட கடமை. கடமையை செய்த ஒருவர் மட்டும்தான் உரிமையை பற்றி பேசணும். அந்த கடமைகளிலிருந்து கட்டமைக்கப்பட்ட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து கட்டமைக்கப்பட்டது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இருந்தாலும் இந்த லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜியை நான் ஷேர் பண்ணதுக்கு காரணம், ஏபெக்ஸ் கோர்ட்டோ இல்லை மற்ற மாநிலங்கள்லாம் இதை பற்றி அதிகமாக கேஸ் லாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் கூட இதை பற்றி ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு அதான் எவல்யூஷனரி லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜிக்கலாக நோ ஸ்டேட்டுட்டரி அப்படி கிடையாது. அப்படி ஒரு கலெக்டர்கிட்டையோ ஒரு கமிஷனர்கிட்டையோ ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நீங்கள் அவங்க ரெண்டு தரப்பினருக்கு இடையில் ஒரு சிவில் டிஸ்பியூட்டாக இருக்கும், இல்லை மேரேஜ் டிஸ்பியூட்டாக இருக்கும், இல்லை கிரிமினல் டிஸ்பியூட்டாக இருக்கும், இல்லை வாட் எவர் மேபி, அதுக்கு உரிய கோர்ட் இருக்குது, காம்பிட்டன்ட் கோர்ட். அந்த காம்பிட்டன்ட் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அதிகாரமும் அந்த வழிகாட்டுதலையும் தான் நம்ம மக்களுக்கு செய்யணும். பீஸ் கமிட்டி மீட்டிங் சட்ட ரீதியாக செல்லாது அப்படின்றத இந்த பகிர்வில் ஒரு கிஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதை விட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் முக்கியம். இபி ஜஸ்ட் இபி ரெமிடின்றது நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் தீர்ப்பு நம்ம பக்கம்தான். அந்த சட்ட முதுமொழியும் இது பண்ணுறேன். அதே மாதிரி எது நேரடியாக சட்ட ரீதியாக தவறோ அதை மறைமுகமாகவும் செய்யக்கூடாது. ஃபீல் இஸ் இந்த அளவில் என்னோடய லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பரை பீஸ் கமிட்டி மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர் ப்ரெசன்டேஷனை என் சிற்றறிவுக்கு எட்டுனதாக பகிர்ந்திருக்கேன் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டாக. இந்த அளவில் நான் நிறைய செய்கிறேன். ஃபீல் இஸ் தட்ஸ் ஹெல்த் கோவட் அண்ட் ரூல் யுவர் ஓனர். தேங்க்யூ.